லூக்கால சொல்றா, லோத்து மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். திரும்பி பார்த்தனால உபுத்துனானா, நீங்கள் நான் திரும்பி பார்க்கறதுக்கு இல்லை. என் ஆண்டவரை பார்த்துக்கிட்டே ஓட வேண்டாம். என் ஆண்டவர் வரப்போகிறார். அந்த வருகைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டே ஓட வேணும். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி வந்திருக்கீங்க? நம்ம ஆயத்தம் இல்லாமல் இருந்து ஆண்டவர்கிட்ட போக முடியாது. நோவா ஆயத்தப்படுத்தினான், பேலைக்குள் பிரவேசித்தான். கடந்ததுக்கு அன்பு தேவப்பிள்ளை, பேலையாக சபைக்குள்ள நீ ஓடி வர வேண்டாம். தேவ சமூகத்தில் வந்து உன்னை காத்துக்கொள்ள வேணும். கர்த்தர் உன்னை காக்க, நீ சாகாதபடிக்கு கர்த்தருடைய காவல் உன் மேலே இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நீ பேலைக்குள்ள ஓடி வர வேண்டாம். லோத்தோட நாட்களில் சோதம் குமாரா பட்டணத்தை அழித்த என் தேவன் லோத்தப்பா சொல்றா, நீ அந்த மலைக்கு ஓடிப்போ ஜீவன் தப்ப, பின்னாடி திரும்பி பாராத. லோத்த 2 தூதர்கள் கூட்டி கொண்டு போய் வெளியே விட்டார்கள். வெளியே வந்துட்டான். கடந்ததுக்கு அன்பு தேவப்பிள்ளை, என் ஆண்டவர் எலியாவை பார்த்து கேட்கிறான், உனக்கு இங்கே என்ன வேலை? குகைக்கெல்லாம் இருக்காத, வெளியே வா. தேவ பர்வத்தில் எனக்கு முன்னாடி வந்து நில்லு. ஒரு தேவ பிள்ளை வந்து தேவனுக்கு முன்னாடி நின்றா தேவ ஆசீர்வாதத்தினால் தேவன் நிரப்புவா. நீ வேண்டிக் கொண்டதெல்லாம் கர்த்தர் உனக்கு கொடுப்பா. நீ அவருக்கு முன்னாடி வந்து நிற்க வேண்டாம். நீ அவருக்கு முன்பாக நிற்கும்போது கர்த்தர் உன்னை கைவிடுகிறவர் அல்ல. துதிக்கிற துதியினால் கர்த்தர் அற்புதம் செய்கிறவர். வாயை திறந்து கர்த்தரை துதிக்கிறது தேவனாகிய கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். கைவிடவே மாட்டார்.